தமிழ்நாட்டுக்காரர் தான். அவருக்கு மறுபடியும் நிதியமைச்சர், முதலில் பாதுகாப்புத்துறை, அதற்கு பிறகு நிதித்துறை, இப்போது அறிவித்திருக்கிறார்கள் மீண்டும் நிதித்துறை. என்ன ஒரு செய்தி என்றால், ஏன் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள்? தேர்தலில் நின்று மக்களை அவர் சந்தித்ததே. நீங்கள் தரணி நந்தனை போல தேர்தலில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக நிர்மலா சீதாராமன் ஆகவில்லை. ஏன் தேர்தலில் நிற்கவில்லை என்றால், நின்றால் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் நிற்கவில்லை. அதுதான் உண்மை. நிர்மலா சீதாராமன் பேசுகிற பேச்சுக்கு யாராவது வாக்களிப்பார்களா? நீங்கள் எந்த பொறுப்பிலும் இல்லாமல், மக்களை சந்திக்காமல், தேர்தலை சந்திக்காமல், நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலை அல்ல, ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் அவருக்கு இன்றைக்கு நிதியமைச்சராக மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியிலே அமைந்திருக்கிறது. யாரை பார்த்து இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற ஆட்சி அச்சப்படுகிறார்கள் என்றால், ராகுல் காந்தியையும் நம்முடைய தலைவர் தளபதியையும் பார்த்து தான் அவர்கள் அச்சப்படுகிறார். உண்மையாகவே தளபதியினுடைய செல்வாக்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. அவர்தான் இந்த கூட்டணி குறையாமல் இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.